காளியம்மன் திருவிழா நாள். விடியற்காலையிலேயே அந்த வீடு விழித்துக் கொண்டது. அது சாதாரண நாள் அல்ல, வடபத்திர காளியம்மனை வரவேற்கும் புனித நாள். This was no ordinary day. It's secret day to welcome God as வடபத்திர காளியம்மன் கிரேஸ். வாசலில் போடப்பட்ட கோலங்கள் அவை வெறும் அலங்காரம் அல்ல. அம்மன் வரும் பாதைக்கு விரிக்கப்பட்ட பூமாலைகள். வாசலில் ஒரு மேஜை வைக்கப்படுகிறது. அது உட்காருவதற்காக அல்ல, அம்மனின் வருகைக்காக காத்திருக்கும் சிம்மாசனம். பழங்கள், பால், நெய், மஞ்சள், குங்குமம், அவளுக்காக தேர்ந்தெடுத்து எடுக்கப்பட்ட பட்டுச்சேலை. ஒவ்வொன்றிலும் ஒரு வேண்டுதல். தப்பு, தவில், கொம்பு. அது வெறும் ஓசை மட்டுமல்ல, ஆன்மாவை அதிர வைக்கும் அழைப்பு. இது வெறும் காட்சி அல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு பாரம்பரியம், ஒரு வாழும் ஆன்மீகம். அவள் வருகிறாள்.